வணக்கம் தமிழா. நடந்து முடிந்த 2025 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான ஃபைனல் ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை வினாக்களுக்கான விடைகள் மாற்றப்பட்டுள்ளது, அதே மாதிரி எத்தனை வினாக்கள் தவறாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆல் அப்படி இருந்தால் கண்டிப்பாக என்ன அர்த்தம்? ஸோ அந்த கொஸ்டின் வந்து மிஸ்டேக் தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் வந்து தவறாக கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம் நம்ம தேர்வு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம ஒரு மன உளைச்சல் கண்டிப்பா ஆளாயிருப்போம். ஓகேங்களா? ஸோ இத்தனை லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய ஒரு தேர்வை வினாத்தாள் வந்து இவ்வளவு வினாக்கள் தவறாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த தேர்வோட மனநிலை எப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த டைம்ல தேர்வோட என்ன நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ முடிந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி சரியா கேள்வி கேளுங்க. நீங்க கொஸ்டின் வந்து ஈஸியா கேளுங்க, கஷ்டமா கேளுங்க. பட் கேட்கக்கூடிய வினாக்களை சரியா கேளுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பல லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வு அப்படிங்கும் போது அந்த வினாத்தால் நம்ம எவ்வளவு நாட்கள் மெனக்கெட்டு எடுக்கணும். ஸோ கரெக்டாக அந்த மைண்ட்ல வச்சு கொஸ்டின்ஸ் எடுங்க. இவ்வளவு கொஸ்டின்ஸ் தவறுதலா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து தேர்வோட மனநிலை கண்டிப்பா பாதிக்கும். ஸோ அதை கவனத்துல வச்சு கொஸ்டின்ஸ் இனிமேல் வரக்கூடிய தேர்வுல கரெக்டா எடுங்க. இதுல எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்லாம் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்றது பார்த்தலாம். எந்தெந்த கொஸ்டின் ஆன்சர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஏன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் உங்களுடைய மார்க்ஸ் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நீங்க தற்காலிக ஆன்சர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபைனல் உங்களோட மார்க் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சில பேருக்கு 1 or 2 கூட இருந்திருக்கலாம். இன்னும் நிறைய பேர் குறைய கூட வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கு. இதையும் நீ பாருங்க. இப்ப பாருங்க அவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர் உள்ள இதை வச்சுதான் ஃபைனல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் எந்தெந்த வினாக்களுக்கு விடைகள் மாற்றப்பட்டுள்ளது பார்த்தோம்னா, இப்ப 6வது கொஸ்டின் வை என்னும் மேற்சொல்லின் ஏபிள் வினைமுற்றினை கண்டறிக. இதுக்கு வந்து நீங்க எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா 56வது கொஸ்டின் பெயரச்சங்களின் வகை அறிந்து பொருத்துக. இதுக்கும் நீங்க அனைத்து ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் போட்டா உங்களுக்கு என்னது கரெக்ட் தான். அடுத்து 68 குதிர்தல் இணையான வேர் சொல்லறிக. இந்த வினாவுக்கு ஓகேங்களா ஏ பி சி இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருந்திருக்கும். அடுத்து 74 பொறுத்துக விலங்குகள் இளமை பெயர் பேஸ் பண்ணி கேட்டிருக்கப்பட்ட கொஸ்டினுக்கு இதுக்கும் அனைத்து பதில்களும் சரியானதா. இதுக்கும் ஆள் தான் சரியானது. அடுத்து 77 ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி டி சரியான ஆன்சர் கொடுத்தாங்க. அதாவது சீவகனிடம் விடாமுயற்சி இருந்ததுனாலும் சரிதான், சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார் அப்படின்னாலும் சரிதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 78 இடைசல் தொடரை கண்டறிக. இதற்கும் பாத்தீங்கன்னா சி டி தான் ஆன்சர். நிலவோ காய்ந்தது அம்மா வாலி இதுதான் சரியான ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 107 ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜெனரல் ஸ்டடிஸ் பார்க்க போறோம். இதில் 107வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1793 கார்ன்வால்ஸ் பிரவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்ட இந்த மாதிரி ஒரு கூற்று காரணம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அனைத்துமே இங்க சரியானது. ஆள் தான் இங்க சரியானது. இதுக்கு முன்னாடி டீன் மட்டும் கொடுத்தாங்க. பட் இங்க என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்க எது கொடுத்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஆள் சொல்றப்ப ஆள்னு அந்த கொஸ்டின் மிஸ்டேக்கா இருந்திருக்கலாம். அடுத்து 112 திருக்குறள் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிட்டு கொடுத்திருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் அனைத்துமே சரிதான். 112 கொஸ்டினுக்கும் அனைத்துமே சரிதான். அடுத்து 115 சரியான இணையை கண்டறிய. இதுக்கு வந்து அவங்க தற்காலிக விடையில பின்னு கொடுத்திருந்தாங்க. பட் அந்த சரியான இப்ப இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன கொடுத்தாங்க சி ஆப்ஷன் கொடுத்தாங்க. 3 மற்றும் 4 தான் சரியான கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? 3ஆவதும் 4ஆவதும் அதாவது சரி, அதாவது ஆப்ஷன் சி தான் இங்க சரின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாதுகாப்பு இங்கே கண்டிப்பா நிறைய பேருக்கு மாறி இருந்திருக்கும். அதே மாதிரி 122 குறியீடாத ஆர்என்ஏ என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணேன்னா பி கொடுத்தாலும் சரிதான், சி கொடுத்தாலும் சரிதான் சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 126 எது தவறாக பொருந்தி உள்ளது. ஓகே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தற்காலிக விடையில ஆப்ஷன் சி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணா பி கொடுத்தாலும் சரிதான், சி கொடுத்தாலும் சரிதான் சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்து 128 கூற்று காரணம் பல்லவர்கள் மரம் சுதை உலோகம் இதை பேஸ் பண்ண அந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் சின்னு தற்காலிக விடையில கொடுத்துருப்பாங்க. இப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஏ மட்டும்தான் சரி, அது கூற்று மட்டும்தான் சரி, காரணம் என்பது தவறு, அதுதான் ஆன்சர் சரின்னு கொடுத்தா. அப்ப இங்கே நிறைய பேருக்கு மாறி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 131 திரும்ப ஒரு கூற்று காரணம் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு பேஸ் பண்ணி
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆப்ஷன் லாஸ்ட் கொடுத்தாங்க. இப்ப இந்த ஃபைனல் ஆன்சர்ல ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கூற்று சரி ஆனா காரணம் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மார்க்ஸ் வந்து மாறுபட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய மார்க் அப்படியே தான் இருக்கும். அதுல இந்த மாற்றம் வந்துடாது. பட் ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மாற்றும் போது நிறைய பேர் கொஞ்சம் முன்னாடி போவாங்க, நிறைய பேர் பின்னாடி போகும் வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஆன்சரே சேஞ்ச் ஆகுறதுனால. அடுத்து 138 பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்க அனைத்து விடையுமே சரின்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 161 ஓகேங்களா. தவறான இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல இதுக்கும் அனைத்துமே சரிதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 162 பாம்பே திட்டம், காந்தி திட்டம், மக்கள் திட்டம், சரியான இணை கண்டுபிடிக்க எதுக்கும் என்னது அனைத்துமே சரிதான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி கொடுத்தாங்க, இப்போ அனைத்துமே சரிதான் கொடுத்துருக்காங்க. 186 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மீதான அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டென்டென்டிவ்ல செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க ஏ ஆப்ஷன் தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஆல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறத விட அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ண நீங்க எது போட்டிருந்தாலும் சரி அதுதான் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஆக்சுவலாக என்ன அந்த கொஸ்டினே மிஸ்டேக். அதனால நீங்க என்ன பண்ணலாம் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் அனைத்தும் சரி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வந்து வந்திருக்கும். அப்போ ஆளுங்கிறது என்னது கொஸ்டின் மிஸ்டேக். ஓகேங்களா. அப்போ கொஸ்டின் மிஸ்டேக் என்ன பண்றாங்க அவங்க நமக்கு கிரேஸ் மார்க் தர்றாங்க. ஓகே நீங்க எந்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம் செட் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த கொடுக்கலாம். ஓகே நல்ல ஒரு விஷயம் தான். ஆளுங்கிறது இப்போ என்னது அனைவருக்குமே அந்த மார்க் கிடைக்கும்ல. அப்போ எல்லாருமே ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் மார்க் கிடைச்சுன்னா ஸோ பட் அங்கே அந்த போட்டிகள்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்காம போயிடும். ஓகேங்களா. இது வந்து போட்டி தேர்வு அப்ப என்ன பண்ணுவோம் இந்த கொஸ்டின்ங்கிறது சரியாக மதிப்பெண் சரியா கொஸ்டின் ஆன்சர் பண்ணவே முன்னாடி இருக்கணும். தவற ஆன்சர் பண்ணவே பின்னாடி தான் இருக்கு. அப்பதான் அங்க போட்டி கிடைக்கும். இப்ப இந்த கொஸ்டின் அனைவருக்கும் மார்க் கொடுத்து அங்க என்ன போட்டி இருக்க போகுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின் எழுதுறதுல கிட்டத்தட்ட 8 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன்ஸ் வருது. அப்ப என்னது அப்ப 192 கொஸ்டின் தான் கரெக்ட். அப்ப 192 கொஸ்டின்லயும் நிறைய கொஸ்டின் அது இப்ப 2 ஆப்ஷன்ஸ் சரியாகுது 3 ஆப்ஷன் சரியாகுது. அப்ப அந்த கொஸ்டின் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ல ஒரு 17 கொஸ்டின்ஸ் மேல பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 185 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் கரெக்டாவே கொஸ்டின்ஸ் இருக்கு. மீதி என்னது ஆன்சர் மிஸ்டேக்கா அனைத்துமே சரி இல்ல 2 ஆப்ஷன் சரி அப்படிங்கும் போது கண்டிப்பா அது தேவையில்லாத ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள கவனத்துல வச்சு இனி வரக்கூடிய தேர்வுல டிஎன்பிசி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து சரியா கேட்டாங்க அப்படின்னா அவங்க தேர்வு எழுதும் போது அவங்க படிச்ச கொஸ்டின் டைரக்டா ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன் வருது இல்ல இதுவும் வருது அதுவும் வந்து சொல்லி அது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். டைமும் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ முடிந்த அளவு கொஸ்டின்ஸை கரெக்டா கேளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப எந்தெந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இந்த காரணத்தினால உங்களுடைய மதிப்பெண் மாற வாய்ப்புகள் இருந்திருக்கும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.